அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபிசா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி வந்து பேணி வந்து ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் 1 கிலோ மைதா எடுத்திருக்கேன். சுகர் வந்து 4 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இதில் 1 கிலோவுக்கு வந்து சுகர் வந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயே நான் வந்து சூடான எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கேட்கும். ஒரு 4-5 ஸ்பூன் மாதிரி ஊற்றிருக்கேன் நான். அதில் எண்ணெயும் நெய்யும் ரெண்டையும் வந்து நான் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுலேயே வந்து நான் வந்து 2 பிஞ்ச் ஆஃப் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி எல்லா மாவும். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவுக்கு வந்து பிசைஞ்சிக்கலாம். இதுவும் சூப்பரான ஸ்வீட்டான டிஷ்ஷு, ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பிசைஞ்சாச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி மாவு அளவுக்கு நான் வந்து பிசைஞ்சாச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இது வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு. உங்களுக்கும் வேணும்னாக்கா நீங்கள் வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஆர்டர் வேணும்னா நாங்களும் செஞ்சு தரோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்னதாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ரொட்டி மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப தொப்பமாக இல்லை, மெலிசாக செய்யணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மெலிசாக பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குது, அப்பளம் மாதிரி இருக்குது. இது வந்து அதுக்கப்புறமா வந்து நான் ஆயிலும் நெய்யும் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ரொட்டிக்கு வந்து 2 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திருப்பி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அழகாக சூப்பராக வரும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 15 டேஸ்க்குனா கூட வச்சு சாப்பிட்லாம். ஏர்டைட் பாக்ஸில் வச்சுடுங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது செஞ்சாச்சு. இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்னதாக வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசு இல்லை, ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. மெலிசா அப்படியே தட்டிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் இருக்குது. பாருங்கள், இவ்வளோ தொப்பமாக இருந்தால் போதும். இது வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும், இது பரோட்டா மாதிரி. அதுக்கப்புறமா சர்க்கரை பாகில் போட்டுடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா சூடு பண்ணிட்டேன். இதில் வந்து போடுறேன். இந்த மாதிரி வரும். பாருங்கள், சூப்பராக உப்பி வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிம்மில் வச்சு பண்ணிங்கனாக்கா சூப்பராக வரும் இந்த கலரு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இது அப்படியே எடுத்து சர்க்கரை பாகில் போட்டுடலாம். பாருங்கள், நான் வந்து சிம்மில் வச்சு செய்கிறேன், அதனால் சூப்பராக வந்திருக்கு. கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பாகு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுலேயே நான் வந்து சுட இதுவும் சேர்த்துடுறேன். இது நல்லா இதில் வந்து ஊறிடணும். ஊறின பின்னாடி எடுத்துருங்க எல்லாமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டான டிஷ் வந்து சூப்பர் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அல்லாஹ் ஹாஃபீஸ்.